சில பெரிய மனிதர்கள் மனம் கஷ்டப்படுவதால் நான் அரசியல் பேச போவதில்லை, நான் அரசியல் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன்னு நம்ம மாரி ப்ரோ ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. யார் அந்த பெரிய மனிதர்கள், எதனால மாரி ஃபீல் பண்றாப்புல, பாஜகல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மாரிதாஸ் மாதிரியான வலதுசாரிகளோட சில்லறத்தனத்தையும் அவங்களோட யோகிதை என்னங்கிறதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. காரணம், இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இருக்க எந்த கட்சி தோழர்கள்கிட்டையும் நாட்டுல இருக்க மிகப்பெரிய அபாயம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு தேதியில பாஜகவோட பாசிசம் கொடுங்கொன்மை தான் மற்ற எல்லா பிரச்சனையையும் சரி செஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. இதே கேள்விய இந்தியா கூட்டணி எதிர்க்கிற வலதுசாரி கும்பல் கிட்ட கேட்டீங்கன்னா, லஞ்சம், ஊழல், நாட்டுல நடக்கிற குற்றங்கள், வாரிசு அரசியல்னு முக்கியமான பிரச்சனை என்னவோ அதை விட்டுட்டு பாக்கி எல்லா கதையும் பேசுவாங்க. குறிப்பா மக்கள் கிட்ட மக்கள் சுரண்டப்படுறது, கல்வி, வேலை வாய்ப்புன்னு எந்த நலனும் அவங்களுக்கு சேராம இருக்கிற அரசியலை பேசவே மாட்டாங்க. இப்படி மக்கள் பிரச்சனையை பேசாம அங்கொன்றும் இங்கொன்றுமா நடக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் மக்கள் கிட்ட பூதாகரப்படுத்தி காட்டி, இந்த நாட்டோட பிரச்சனையே இந்த மாதிரியான குற்றங்கள் தானே, திசை திருப்புற வேலையை இந்த நாட்டுல யார் சிறப்பா செய்யறாங்கன்னு ஒரு போட்டி வச்சோம்னா தமிழ்நாட்டுல மாரிதாஸ் தான் ஜெயிப்பாரு. ஏன்னா அண்ணனோட உருட்டு அப்படி. தினம் ஒரு வீடியோ போட்டு தமிழ்நாட்டு மக்களோட ஒரே பிரச்சனை திக, திமுக, கம்யூனிஸ்ட், ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி, சபரீசன், ராகுல் காந்தி, பெரியார், காங்கிரஸ், ஊழல், லஞ்சம், குடும்ப அரசியல், இதுதான் பிரச்சனை, நாட்டுல வர பிரச்சனையே கிடையாது. மக்களோட உண்மையான வாழ்வாதார பிரச்சனைகள் இருந்து வேறொரு பிரச்சனைய தினசரி கிளப்பிட்டு இந்த ஊர்லயே யோகிய நான் தானே பேசிட்டு இருக்கிற மாரிதாஸ் சமீபத்துல தமிழக பாஜக தலைவராக இருக்கிற அண்ணாமலை சம்பந்தமா சில வீடியோக்களை போட்டு இப்ப அவர் உருவாக்கி வச்சிருக்கிற ஜாம்பி கூட்டத்தாலேயே கடி வாங்கியிருக்காரு. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த கூட்டத்தோட தலைமை ஜாம்பி, அதாவது மாரிதாஸ் மொழியில சொல்லணும்னா பெரிய மனிதர்கள் வருத்தப்படுறாங்களாம். அதாவது அண்ணாமலை மனைவி, அண்ணாமலையோட மச்சான் சம்பந்தப்பட்ட வீடியோவை இனி போட மாட்டாராம். ரொம்ப அழுத்தம் வந்துருச்சான். இதை பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் வருது, ஏன்பா ஊழல் லஞ்சம்னு அவ்வளோ பொங்கல் வச்ச நீ எப்படி வெக்கமே இல்லாம இனி இப்படி பேச மாட்டேன்னு சொல்ற? உன் ரோஷம் எங்க போச்சு? உனக்கு மானம்னு ஏதாவது இருக்கா? அறம்னா என்னன்னு தெரியுமா? மாரிதாஸ் இப்படியான வேலையை செய்யறது இது முதல் முறையும் கிடையாது. ஏற்கனவே அமர் பிரசாத் ரெட்டி விவகாரத்திலையும் இப்படிதான் பண்ணாரு. அமர் பிரசாத் ரெட்டிக்கும் மாரிதாஸுக்கும் வார் ரூம் விவகாரத்துல சண்டை வந்தப்போ அமர் பிரசாத் ரெட்டிக்கு எதிராக வீடியோ மேல வீடியோ போட்டு கடிச்சு வச்ச மாரி திடீர்னு சில பெரிய மனிதர்கள் தலையிட்டாங்க. அந்த பெரிய மனிதர்கள் வருத்தப்பட்டாங்க. அதனால வீடியோ போடுறதை நிறுத்திடுறேன்னு சொல்லி நிறுத்திட்டாரு. இவரோட யோகிதை அப்படிங்கிறது இவ்வளவுதான். இவரோட வேலை அப்படிங்கிறது ஒரு அடியாள் வேலை தான். பாஜகவை அரியணையத்த அடியாள் வேலை பார்க்கணும். எதுல இருக்கிற எல்லாரையும் எந்த வரம்புக்கும் உட்படாம அவதூறு பரப்பி அசிங்கப்படுத்தணும். இந்த வேலையை தான் காசு வாங்கிட்டு பாஜகவுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஊழல் குறித்தோ, உண்மை குறித்தோ, மக்கள் சுரண்டப்படுவது குறித்தோ இவருக்கு எல்லளவும் அக்கறை கிடையாது. அப்படி அக்கறைலாம் இருந்தா முதல்ல அவர் பாஜக இருக்கவும் முடியாது. இவருக்கு இருந்ததெல்லாம் சுயநலம், பணம் சம்பாதிப்பது மற்றும் வெறுப்பு மட்டும்தான். இப்ப விஷயத்துக்கு வருவோம். சமீபத்துல அண்ணாமலை மச்சான் சிவகுமார் வீட்டுல ரைடு ஒண்ணு நடந்துச்சு. இது சம்பந்தமா அண்ணாமலை கிட்ட கேட்டப்போ, கொங்கு பகுதியில எல்லாருமே நமக்கு உறவினர் தாங்கண்ணா, செந்தில் பாலாஜி வீட்டுல எங்க அம்மா சாப்பிட்டுருக்காங்கண்ணா, நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போவாங்கண்ணா, அது இதுன்னு வழக்கம் போல அண்ணா போட்டு எல்லா கேள்வியும் சமாளிச்சு விட்டுட்டாரு. இந்த விவகாரத்தை தான் மாரிதாஸ் கையில் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதுல 200 கோடி ரூபாய் கருப்பு பணம், அண்ணாமலை மச்சான் சிவகுமார், அண்ணாமலை மனைவி அகிலா, செந்தில், திமுக அமைச்சர்னு பல பேர் இதுல அடிபட்டதும் இன்வால்வ் ஆகியிருந்ததையும் மாரிதாஸ் வீடியோல பேசுறாரு. பட் வழக்கமா எல்லாரையும் மரியாதை இல்லாம அவன் இவனு பேசக்கூடிய மாரிதாஸ் இந்த வீடியோல அப்படிலாம் பேசல, கொஞ்சம் பம்மிட்டு தான் பேசியிருந்தாரு. மேலும் அண்ணாமலைங்கிற தனிநபர் வளர்ச்சிக்காக பாஜகவையே அழிக்கிறாரு, அண்ணாமலை குடும்பம் கொள்ளையடிக்குது, கட்சி முக்கியமா அண்ணாமலை முக்கியமான மறைமுகமா அண்ணாமலைக்கு குடைச்சல் கொடுக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே அண்ணாமலையோட அரசியல், அண்ணாமலையோட வார் ரூமை மிகவும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்த மாரிதாஸ் மீண்டும் மீண்டும் அண்ணாமலையை சீண்டி இருந்த சூழல தான் பாஜக RSSோட சீனியர்கள் மாரிதாஸை மூடிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. அதாவது, நம்மால் தானே கொள்ளடிக்கிறான், அடிச்சா அடிச்சுட்டு போறான், நீ ஏன்டா கத்தி காட்டி கொடுக்குறன்னு சொல்லியிருப்பாங்க போல. இதை தொடர்ந்துதான் மாரிதாஸ் வேறுபடுகிறேன், விடை பெறுகிறேன்னு ரொம்ப கவித்துவமா கட்சியில இருந்து வெளியே போற மாதிரி பெரிய மனிதர்கள் வருத்தப்படுறாங்க, இனி பேச மாட்டேன்னு சொல்றாரு. முதல்ல ஊழல் பத்தி பேசாதன்னு சொல்றவன் எப்படி பெரிய மனுஷனா இருப்பான்? அவர் சொல்றாங்கன்னு சொந்த கட்சியை காப்பாத்துறதுக்கு பம்மிட்டு இருக்கிற ஒரு நபர் ஊரை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? அண்ணாமலையை கூட எதிர்க்க துப்பில்லாத மாரிதாஸ் தான் திமுகவை அழிக்க போறேன், கம்யூனிஸ்டுகளை அழிக்க போறேன், பெரியாரிஸ்டுகளை அழிக்க போறேன்னு கூவிட்டு திரிகிறாரு. மேலும் ஊடக நேர்மைனா என்ன, நடுநிலைமைனா என்ன, தமிழ்நாட்டோட பத்திரிகையாளர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமான்னு தமிழ்நாட்டு பத்திரிகைகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம
மாரிதாஸ் பேசுகிற ஊழல் ஒழிப்பு போடுற வீடியோ எல்லாமே பாஜகவுக்கு வேலை செய்வது தானே தவிர்த்து என்னைக்குமே அது மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை பேசுனதே கிடையாது. இவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களை கொச்சைப்படுத்துகிற, எளிய மக்களை இழிவுபடுத்துகிற, சிறுபான்மை மக்களை அசிங்கப்படுத்துற கருத்துக்களை தான் தன்னோட அரசியல் கருத்துக்களாகவே அவர் பேசியிருக்காரு. எதுக்கு இவ்வளவு நேரம் மாரிதாஸோட அரசியல் பேசிட்டு இருக்கோம்னா, இவர் பேசுறது உண்மை, இவர் அதை பேசுறாரு, இவர் இதை பேசுறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, ஆளுங்கட்சியை எதிர்க்கிறாருன்னு சிலர் இவருக்கு சில்லறையை சத்த விட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இவர் லட்சணத்தை அம்பலப்படுத்துறது தான் இந்த வீடியோக்கான நோக்கம். ஒரே ஒரு மிரட்டல் வந்தோன்னே அவ்வளவு மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுறதை பத்தி எந்த கவலையும் இல்லாம வீடியோ போட மாட்டேன்னு சொல்றதுதான் அவருடைய ஒட்டுமொத்த அரசியலே. மத்தபடி இவர் பேசக்கூடிய டுபாக்கூர் கருத்துக்களுக்கு எல்லாம் சில்லறையை சதற விடாதீங்க. ஏன்னா மாரிதாஸே ஒரு சில்லறை தான்.